வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ASUS TUF கேமிங் A17 சீரீஸ்லேருந்து ஒரு லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ASUS பிராண்டிங் அண்ட் TUF கேமிங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. இப்போ பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 17 இன்ச் லேப்டாப். இதில் வந்து 4 GB NVIDIA 1650 Ti வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, 4 GB RAM இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் வந்துட்டு 256 GB SSDயும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 70,000. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா சும்மா மாடல் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டஃப் பிராண்டிங்லேருந்து வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நீங்கள் பின்னாடி லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு கவரில் வந்து லேப்டாப் அழகாக மடித்து வச்சுருக்காங்க. இப்போ லேப்டாப்பை வெளியில் எடுத்து சைடில் வைக்கலாம். உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ், வாரண்டி, அப்புறம் சம் யூசர் கைட்ஸும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இல்லைங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த பவர் அடாப்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு 150 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி வந்து 48 வாட் ஹவர், அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4500 mAh அந்த ரேஞ்சு தான் வரும். பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேப்டாப் வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அதோடு வந்துட்டு இந்த மேலே வந்து சேசஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அலுமினியம். அது வந்து டச் பண்ணும்போதே அந்த ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் ஒரு யூனிக்கான டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த LED இண்டிகேட்டர் எல்லாமே நீங்கள் வந்து லிட்டு க்ளோஸில் இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். வயல் சார்ஜ் ஏறும்போது இல்லை வந்து ஆனில் இருக்கா ஸ்லீப்பில் இருக்கா அது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். லேப்டாப் பின்னாடி பார்த்தீங்கன்னா லோகோ, அப்புறம் வந்து டஃப் கேமிங் அப்படின்னு சொல்லி பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து 17.3 இன்ச் டிஸ்பிளே கொண்டது, IPS ஃபுல் HD டிஸ்பிளே. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு 15 இன்ச் லேப்டாப்புக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் லேப்டாப் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.7 kilograms கிட்ட வருது. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 720p HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரைவசி ஷட்டர் எதுவும் கொடுக்கல. இந்த டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே. அடாப்டிவ் சிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து Ryzen 5 4000 சீரீஸ் 4600H அப்படின்ற ஒரு ப்ராசஸரு. 6 கோரு 12 த்ரெட்டு கொண்டது. இதில் ரேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 GB. அதில் வந்து 3200 MHz கொண்டது. இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான ரேமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு டச் பேடில் வந்து தனியாக 2 டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. இந்த கீபோர்டு வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா RGB. லேப்டாப்புக்கு பின்னாடி வந்து சைடில் வந்து வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து honeycomb டிசைனில் வந்துட்டு ஏர் இன்டேக்கு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபேன் பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அது வந்து டஸ்ட்டை வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது, வெளியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி வெளியில் தள்ளிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
சைடில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஃபுல் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ லேப்டாப் ஆன் பண்ணி செட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேப்டாப் வந்து இப்போ செட்டப் பண்ணியாச்சு. இங்கே வந்து கீபோர்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு இந்த RGB லைட் செட்டிங் சேஞ்ச் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ப்ரீத்திங் எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரோப் எஃபெக்ட் இருக்குது, இல்லை ஸ்டேபிளாக இருக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து சைக்கிள் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போதைக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு லேப்டாப் வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். Until then, bye bye, take care.